ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 28 ஜூன் 2026. பாபா இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, आप सभी मास्टर विश्व निर्माता हो। इस वृत्ति से निर्माणता का गुण सहज आ जाएगा और जहां निर्माणता अर्थात सरलता नेचुरल रूप में रहेगी वहां अन्य गुण भी ऑटोमेटिकली आ ही जाते हैं. பாபா சொல்றாரு, குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் மாஸ்டர் உலகத்தை படைப்பவர்கள். மாஸ்டர் உலகத்தை படைப்பவர்கள், மாஸ்டர் பிரம்மா. எப்படி ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் எல்லாருக்கும் பொறுப்பானவங்க. அப்போ அவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்னவங்க இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால பெரியவங்கன்னு எல்லாரையும் அரவணைச்சிட்டு போவாங்க. பாபா அது போல சொல்றாரு, நான் மாஸ்டர் படைப்பவன் எனக்கூடிய நினைவு உங்களுக்கு இருந்தால் பணிவு எனக்கூடிய குணம் தானாக வந்துவிடும். மற்றும் எங்கு பணிவுத்தன்மை அதாவது சரளத்தன்மை இருக்கிறதோ அங்கு மற்ற அனைத்து குணங்களும் தானாகவே வந்துவிடும். तो सदैव स्मृति स्वरूप में स्थित रहकर फिर हर संकल्प व कर्म करो. எனவே பாபா புரிய வைக்கிறாரு, எப்பொழுதும் இந்த சங்கல்பத்தின் நினைவில் இருங்கள், நான் மாஸ்டர் படைப்பவன், நான் இந்த எல்லையற்ற குடும்பத்தினுடைய மூத்த தலைவன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ யாரை என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோமா, கடுமையாக நடந்து கொள்ள மாட்டோம். அதாவது அப்பவும் நம்மளுடைய நேச்சர் சரளமானதாக அனைவருடனும் அரவணைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். फिर ये जो भी छोटी छोटी बातें सामना करने के लिए आती है. அப்போ நம்ம அவ்வளோ ஈஸி நேச்சராக ஆயிட்டோம்னா, இந்த மாதம் அம்மா மாதம், நம்ம உங்களோட குணத்தை எப்படி கேட்குறோம். அநேக குழந்தைகள் இருக்காங்க, அநேக குழந்தைகளை பற்றி சில விஷயங்கள் நடக்குது, வருது, போகுது, இவங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. பட் அம்மா எப்படி இருக்கிறாங்க, சரளமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் அவங்க என்ன ஆகிறதில்ல, டிஸ்டர்ப் ஆகிறதே இல்லை. பாபா சொல்கிறாரு, சின்ன சின்ன விஷயங்கள் வரும், वो ऐसे अनुभव होंगी जैसे कोई बुजुर्ग के आगे छोटे छोटे बच्चे बचपन के खेल करते हैं. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குமா, இது ஒன்றுமே இல்லை போல் ஆகிடும். ஒரு பெரிய ஒருத்தர் முன்னாடி குழந்தைங்க விளையாட நமக்கு எப்படி இருக்கும், விளையாட்டு போகிறாங்க. அதாவது நம்மளுடைய சரளத்தன்மை, நான் மாஸ்டர் படைப்பவர், நான் இதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக நான் ஏற்றுப்பேன், நான் தாங்கிப்பேன் அப்படின்னும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் தானாக அடிபட்டு போயிடுது. இல்லைன்னா நம்ம சின்ன விஷயத்தை கூட என்ன பண்ணிடுவோம், பெருசு பண்ணிடுவோம். உஸ்கா உனே கோய் அசர் நஹி ஓத்தா. ஸோ அந்த விஷயங்கள் வரும் போகும், அது எதுவுமே இவர்கள் மீது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. நான் ஆடாத அசையாத நிலையில் இருக்க முடியும். ஒரே ஒரு ஸ்வமான் பாபா ஞாபகம் வைக்க சொல்றாரு, நான் மாஸ்டர் படைப்பவனாக இருக்கின்றேன். அந்த ஒரு சங்கல்பம் வந்துடுச்சுன்னா அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அரவணைக்கக்கூடிய பண்பு, அதை தான் இன்னைக்கு பாபா சரளத்தாங்கிறாரு. அந்த தன்மை நமக்குள்ள ரொம்ப ஈஸியாக வந்துடும். நல்லது. ஓம் சாந்தி.